அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமையா, அபிஷேகமா, தீர்க்க தரிசனமா என்ற தலைப்பிலே கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். நேற்று தினத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நான் எதையும் எனது சொந்த விருப்பத்தின்படி பேசவில்லை, வேத வசனத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஒருவேளை பிரசங்கிக்கிற நான் தானே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்பதை ஆண்டவருக்கு தெரியும். ஜனங்களுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க நான் விரும்புகிறேன். என்னுடைய அனுபவத்தோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆகவே வேத வசனம் கடுமையாக எச்சரிக்கிறது. வேதத்தை புரட்டுகிற, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு பிரபலமாக விரும்புகிற மக்களுக்கு வேத வசனம் கடுமையாக எச்சரிக்கிறது. ஒருவேளை இந்த செய்தி உங்கள் யாவருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் இதை தவிர்க்கலாம். இருந்தாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டியது, உணர்த்தப்பட வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வசனம் இப்படியாக சொல்லுது. கலாத்திற்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ வேறொரு சுவிசேஷம் உண்டு, வல்லமை சுவிசேஷம் உண்டு, அபிஷேக சுவிசேஷம் உண்டு, தீர்க்க தரிசன பொய் தீர்க்க தரிசன சுவிசேஷம் உண்டு, அற்புத சுவிசேஷம் உண்டு, அடையாள சுவிசேஷம் உண்டு. ஏற்கனவே நாம் வாசித்தது போல அவன் அநேக அற்புதங்களையும் செய்கிறான். அவனுடைய ஊழியம் நீதியை போல் இருக்கிறது சொல்லி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நாம் கோடிட்டு பார்க்கலாம். ஆனால் அதை விட இன்னொரு படி மேலாக சொல்லுகிறார். பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் கரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். முதல் வசனத்திலே முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம். சபிக்கப்பட்டவன் என்றும் அவன் செத்து போனால் நலமா இருக்கும் என்று சொல்லி வேதனையோடு பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை யார் உங்களுக்கு போதிப்பார்கள்? இந்த வசனத்தை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி மறுபிறப்பு பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து அனுதினமும் நித்திய ஜீவனை குறித்த அந்த ருசியை நாம் பெற்று வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே தேவன் நம்மை எடுத்திருக்கிறார். அப்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய நீங்களே எனக்கு நிருபங்களாயிருக்கிறீர்கள் சொல்லி நாம் போதிக்க வேண்டுவதில்லை. அநேகர் நம்மை பார்த்து கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க முடியும். அப்படிப்பட்ட வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவாராக. வல்லமையோடு, அபிஷேகத்தோடு, உண்மையான தீர்க்க தரிசனத்தோடு நாம் வாழ்வோமாக. ஆமென், ஆமென்.